வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஜி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரி ஒரு கேம் புதுசாக ப்ளே ஸ்டோரில் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த கேம் நீங்கள் ஆடி பார்த்தா சூப்பராக இருக்கும். இந்த கேம் ஆடி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல்லைக்கன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன மாட்ஸ் இருக்குது என்னென்னலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் ரீஜன் ஒரு மேப் இருக்குது. இதில் எல்லா மேப்பும் இருக்குது. டிடிஎம் கூட இருக்குது. இது நீங்கள் ஆஃப்லைன்லேயே ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ண முடியாதான், சோலோவை தான் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெட் இல்லாத போது எப்போ நெட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணால் செம்மையாக இருக்கும். வெறும் 200 MB அவ்வளோதான் இருக்கும். கேமோட கிராஃபிக்ஸ்லாம் வெத்தனமாக இருக்குது. இதெல்லாம் பப்ஜியில் வர மாதிரி இந்த சைட்லலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஓடுறது, குத்துறது, ஜம்ப் பண்ணுறது எல்லாம் பப்ஜி மாதிரியே பண்ணியிருக்காங்க சூப்பராக. பக்காவாக கொடுத்துருக்காங்க பப்ஜி மாதிரியே. கேம் பக்காவாக ஏற்றி விளையாடிப்பாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளெயின் ஆரம்பிச்சிச்சு. பிளெயின் கூட பக்காவாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும், பப்ஜி மாதிரி தான் இருக்கும் பக்காவாக. இப்போ வந்து இறங்குறேன். இது வந்து இந்த மேப் மாதிரி, இறங்கல் மாதிரி இந்த மேப்பு. 50 பேர், இதில் 100 பேர்னா கூட இந்த இன்னொரு மேப் ஒன்று இருக்கும், சர்வேல் சொல்லிட்டு, லாஸ்ட்டு சர்வேல்னு இதுவும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் தான். சரி, இப்போ நம்ம இறங்கி கன் எடுக்கலாம். கன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை எல்லா கன்னும் இருக்கும், அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரீ ஃபயரில் பப்ஜியில் என்னென்னலாம் கன் இருக்கோ அது எல்லா கன்னும் இங்கே இருக்கும். மோல்டோ கட்சி இதை எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு இதுக்கு போகலாம். என்ன இருக்குது மேலே ஏதோ கன் இருக்குது. யூஎம்பி கட்சிச்சு. கீழே என்னமோ கன்னுக்குது, ஸ்கேரா. இது P90 கடிச்சிருக்கு. சரி போகலாம். மாட்டுறான்னு பார்க்கலாம். பக்கத்துலேயே ஒருத்தருக்காங்க. இதில் கார்லாம் இருக்குது கைஸில். அமௌண்ட் கூட போட்டுக்கலாம். இதில் கார் இருக்குது, காஸ்டியூம் மாற்றிக்கலாம். பப்ஜி மாதிரி இல்லை எல்லாமே இருக்குது. பப்ஜியில் என்னென்னலாம் இருக்கோ இல்லை எல்லாமே இருக்குது. ஆட்டோ ட்ரைவ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஓட்டுறேன் பாருங்கள். முன்னாடி ஒரு எனிமி இருக்கான், அவங்ககிட்ட இறங்கலாம். அவனை போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். உள்ள ஷூட்டிங் சவுண்டு கேட்குது. இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு போகலாம். இந்த சைடு யார் இருக்கான்னு பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் பாருங்கள். கிராஃபிக்ஸ்லாம் இதுதான் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஹையில் வச்சுருக்கேன், ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ். இது வந்து லோ எண்ட் ஃபோன்லேயும் பக்காவாக சப்போர்ட் ஆகும் இந்த கேம். நீங்கள் லோ எண்ட் ஃபோனில் கூட ஏற்றி விளாடலாம் இந்த பப்ஜி கேம் மாதிரி. இதோட லிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை கன்னு எல்லாமே இருக்கும். கன்னு, பைக்கு, கார் எல்லாமே இருக்கும். வெஹிக்கல்ஸ், மேப், ஃபுல் மேப் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஹெல்மெட்லாம் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எல்லாமே இருக்குது. இப்போ விளாட முடியலாம். ட்ரைனிங் கூட நீங்கள் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், ஒரு எனிமி இருக்காங்க, அவனை போடலாம். வாங்க டபட போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி நம்மளால் இது போய் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ அடுத்து கொஞ்சம் முன்னாடி போகலாம். இங்கே ஒரு எனிமி இருக்கான், அவனை போட்டுடலாம். காருக்கு பின்னாடி ஒன்றுன்னு இருக்கான். எவ்வளோ சூரம் சாக மாட்டேங்கிறான். ஸ்மோக் போட்டான். எவ்வளோ சூரம் சாக மாட்டேங்கிறான். டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புல்லட் தான் காலி ஆகுது. முன்னாடியே வந்துட்டான். டமால் யூஎம்பி டமால்னு போட்டு ஒரு முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். இவங்கிட்ட எதுவுமே இல்லை. இவங்கிட்ட க்ளோவெல்லாம் கொஞ்சம் இதுவும் இருக்குது, பேக்கில் லூட்டும். சரி, இந்த கார் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டுக்கலாம்லாம். வேறு ஏதாவது இனிமே இருந்தாலும் அங்கே போய் போடலாம். சரி, இப்போ அங்கே ஒரு எனிமி இருக்கான், அவனை போய் போடலாம். அவன் பயங்கரமாக நடிக்கிற பிளேயர்ஸ் தான் நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் நூபு, ப்ரோ, லெஜெண்ட் 3 பேர் செட் பண்ணிக்கலாம். லெஜெண்ட் வந்து பயங்கரமாக இருப்பானுங்க, நிற்க விட மாட்டானுங்க, இறங்கோடனே போட்டுருவானுங்க. நூப் பார்த்திங்கன்னா இறங்கோன பொறுமையாக கொண்டாட கழிச்சு தான் டேமேஜ் கொடுப்பான். டேமேஜ் கொடுத்திங்கன்னா ஓடுவான். இந்த ப்ரோ பார்த்திங்கன்னா மீடியமாக இருப்பான். இப்போ ஒருத்தர் ஸ்மோக் போட்டு ஒரு எனிமிங்க இருக்கிறான், அவனை போடலாம். இந்த இது ஆஃப்லைனுக்கு 200 MBக்கு இந்த கேம் வர்த்தான கேம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பக்காவாக நம்பி நீங்கள் இந்த கேம் இன்ஸ்டால் போடலாம். அவ்வளோ பக்காவான கேம் பேசுது. கிராஃபிக்ஸ்லாம் சும்மா அள்ளுது. ஆனால் நான் இது தான் கொஞ்ச நாள் விளையாடின்னு இருக்கேன். நெட் இல்லாத போது இதில் தான் ஆஃப்லைன் கேம், இந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது. பேனு, மோல்டோ, கிரெனேடு எல்லாமே இருக்குது. இதில் கைரோஸ்கோப் இது கூட இருக்குது. கைரோஸ் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு கைரஸ் எஃபெக்ட் வரும்.
சரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முன்னாடி 2 எனிமி கிராஸ் ஃபயர் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட போய்ட்டு ஒருத்தனை கில் அடிச்சிடலாம். அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை ஓடும் போது கூட அந்த அனிமேஷன் கூட பப்ஜி மாதிரியே இருக்குது. அங்கே ஒரு எனிமி இருக்குது, அவனை போடலாம். கன்னில் வேறு இதில் வேறு ஆமோ கம்மியாக இருக்குது. இதில் வெறும் 12 தான் இருக்குது. யூஎம்பியில் இருக்குது. அவன் க்ளோவல் போட்டு போகலாம். இவன் வேறு டமால் அடிக்கிறான். ஒரு க்ளோவல் போட்டுக்கலாம். அடிக்கிறான். இந்த க்ளோவல் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். டமால் ஒரு க்ளோவல் போட்டேன். ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லை விளாட்லாம். இதில் இதான் மெடிக்கெட். பப்ஜியில் இப்படி தான் மெடிசன் சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருப்பானுங்க. இதுலேயும் அது இப்படி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம போகலாம். இவன் லூட்டில் என்ன இருக்குன்னா இவங்கிட்டையும் யூஎம்பி தான் இருக்குது. லெவல் 1 ஹெல்மெட் வச்சுருக்கான். அடுத்து வெஸ்ட்டு வச்சுருக்கான். சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். முன்னாடி 2 எனிமி இருக்கானுங்க. அவனுக்கு 2 பேர் போட்டுடலான்னு நினைக்கிறேன். போகலாம். அந்த டவர் அந்த 2 பேர் இருக்கானுங்க, அவங்கள போட்டுடலாம். ஏம் வைக்கிறேன், ஏம் போக மாட்டேங்குது. ஸ்கோப்பே இல்லை, தான் ப்ராப்ளம். வந்துட்டேன்டா ஏறிட்டமான்னு வச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த கன்று கிடச்சிருக்கு. இந்த பிகேஎம் கன்று கிடச்சிருக்கு. பக்காவான கன்று இது. இந்த கேம்லேயே உங்களுக்கு நான் அடுத்த மேட்ச் எடுத்து ட்ரைனிங்லாம் போடுறேன். நான் அப்புறமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடறேன். இதுக்கப்புறமா அடுத்து வர வீடியோஸில் இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்லாம் எப்படி இருக்குங்க காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். சரி, லூட்டில் என்ன இருக்குது? ஸ்கேர் வச்சுருக்கான். இதோட ஸ்கேர் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த கன்னோட இந்த ஸ்கோப் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கேர் நல்ல கன் தான். சரி ஓகே, நம்ம இப்போ க்ளோவல் போட்டு போகலாம். முன்னாடி ஒரு எனிமி இருக்கான், போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. சாவடா ஐயோ, நம்ம மெச்சுவான் போல விட்டுனா 2 க்ளோவல் போட்டு ஒரு இது போட்டுக்கலாம். மெடிசன் சாப்பிட்டுட்டு பேக்கில் போயிட்டு அப்படியே பேக் வந்தோம்னா இங்கே வந்து லூட் இருக்கும், எடுத்துக்கலாம். லெவல் 3 ஹெல்மெட் இருக்குது, வெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது பக்காவாக. சரி, இங்கே முன்னாடி இங்கே ஒரு எண்ணம் ஓடிட்டு அவனுக்கு போடலாம். காரை எடுத்துட்டு ஓடுறான். அவ்வளோதான், அவனை முடிச்சாச்சு. அவங்கக்கிட்ட ஏதோ இது இருக்குது, ஸ்னைப்பராக. அது என்னன்னு தெரியல. ஸ்னைப்பராக டபுள் பேரலான்னு தெரியல. ஏதோ இருக்குது. இதில் M10, MB40, P90, UMP நிறைய கன் இருக்குது. எக்கச்சக்கமான கன் இருக்குது. இதுக்கப்புறமா இவனுங்க கொஞ்சம் கேமில் நிறைய கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் UI மாற்றினானுங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கேமு. ரோஸ்ட் கிராஃபிக்ஸ் இந்த இதே பக்காவாக இந்த கேம். ஆனால் FPS கூட நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 60 FPS வர அளவுக்கு இந்த கேம் பக்காவாக இருக்குது. லோ எண்ட் ஃபோனில் கூட நீங்கள் இந்த கேமை வந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு 30 to 45 FPS வரும் உங்களுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். இப்போ இங்கே என்ன எனிமி இருக்கானுன்னு பார்க்கலாம். இங்கே 2 எனிமி இருக்கானுங்க. இங்கே போட முடியுமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். இவனுக்கு ஏம் வைக்க முடியுமா? இங்கே வழியே இல்லையா? சூப்பர், நைஸ். சரி, அப்படியே பேக் அடிக்கலாம். அவனே லைட்டாக கிட்ட வரான். இங்கேருந்து அடிக்க முடியான்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஏம் 10, ரேஞ்சும் 10, ஸ்கோப் வேறு இல்லை. அடிச்சாச்சு ஏகேல. இங்கேருந்து இதில் ஸ்கோப் இருக்குது. நான் அதை எக்யூப் பண்ணாமல் ஆடின்னு இருக்கேன் எல்லாருமா. ஐயோ, காரத்தினா நல்லா வச்சிருப்பான். நின்றா சாப்பிட அப்பா, காராலே இடிக்கிறான். நின்றா அவ்வளோதான், முடிச்சாச்சு. இவங்கிட்ட என்ன இருக்குது? இவங்கிட்ட UMP தான் இருக்குது. இது கைரோஸ்கோப் இருக்கிறதுனால அடிக்கும் போது கடன்னு ஆடும். பப்ஜி மாதிரியே கொஞ்சம் இது இருக்குது. மோல்ட்டோ இருக்குது, கிரெனேடு மோல்ட்டோ எல்லாத்தையும் தூக்கி அடிக்கலாம். இப்போ வரைக்கும் 11 கில் வச்சுருக்கோம். இந்த கேமில் நீங்கள் ஈஸின்னு நினைப்பீங்க கில்லு. இல்லை ஆடி பாருங்கள் தெரியும். இந்த கேமில் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்கும். பப்ஜியில் வந்து பாட் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பாட் எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஃபஸ்ட்லாம் பப்ஜி ஆஃப்லைன் பாட்ஸ்லாம் வெஸ்ட்டு மட்டும் தான் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க பார்த்தா அடுத்த இப்போ புதுசாக கொண்டு வந்து ஆஃப்லைன் பாட்லாம் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறானுங்க. ஒரு நாக்கை அடிச்சுட்டு கில்லு வேறு எடுக்கிறானுங்க. அந்தளவுக்கு ஆஃப்லைன் பாட்ஸ்லாம் தேறிட்டானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேமில் எங்கேயும் இதெல்லாம் பார்க்க முடியல. இதெல்லாம் இப்போ என்ன ஈவெண்ட்லாம் எதுவும் பார்க்க முடியல இந்த கேமில். இதுக்கு மேலே தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு
கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த கேம்லேயே ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் இதில் க்ளோவல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம்லேயே தெரியும் க்ளோவல் கொண்டு வந்ததில்ல. ஃப்ரீ ஃபயர் எக்ஸ்பெக்ட்டு ஃப்ரீ ஃபயர் தான். இதில் ஸ்கோப் ஆட் பண்ணிக்கலாம் ஏகேக்கு. ஓகே ஆட் பண்ணி இப்போ அடிக்கலாம். ஓகே இப்போ அடிக்கலாம். நின்றா ஓசியில் எடுத்துட்டான். ஐயோ ஓசியில் எடுத்துவான் போலே. போகலாம் ஓசியில் எடுத்துவான் போலே விட்டா. நின்றா ஓசியில் எடுத்துவான் போலே விட்டா 10 இருக்கு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. அப்படியே போகலாம். இங்கே லூட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு டபுள் ஷாட் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கேர் இருக்குது. ஸோ அப்படியே போகலாம். இப்போதைக்கு நம்ம 13 கிலோ அடிச்சிருக்கோம். இன்னும் 11 பேர், மொத்தமாக 10 பேர், நம்மளோட சேர்த்து 11 பேர். இதில் எமௌண்ட் கூட இருக்கான். ஆனால் இதில் எமௌண்ட் நான் எக்யூப் பண்ணல. பப்ஜியில் என்னென்ன இருக்குது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ இந்த கேம் ஏற்றி ஆடி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி இப்போ இங்கே ஒருத்தர் காரில் போகிறான். அவனை போட்டுடலாம். நின்றா அவ்வளோதான், அவன் முடிச்சாச்சு. காரையும் கொளுத்தி விட்டாச்சு. மொத்தமாக 15 பேர் போட்டிருக்கோம் நம்ம. இதில் இந்த கடைசி ஒருத்தன் தான் கைஸ் ரொம்ப நேரம் நம்ம கிட்ட ஆட்டம் காமிச்சிக்கினே இருப்பான். இவனும் முடிச்சிடலாம். இந்த கடைசி ஒருத்தர் காமிற அவன் தான் ரொம்ப நேரமாக ஆட்டம் காமிச்சிக்கினே இருப்பான். அவன் முடிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இவனை கூட முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இவன் பாதி ஹார்ட்டை இந்த கொச்சு விட்டுருவான் ஃபுல்லாக. ஸ்கோப் எனக்கு கரெக்டாக வராது ஏமிங்க. கைரோ ஸ்கோப் வேறு கடகடன்னு ஆடும். செத்து போடா. அவ்வளோதான். என்கிட்ட ஏகே இருந்தால் ஏகே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏகே தான் வச்சுருக்கேன். சரி நம்ம முன்னாடி போகலாம். 4 இனிமே முன்னாடி இருக்கானுங்க. அட் டைமில் எல்லோரும் அடிக்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் இந்த கேமில் அப்படி இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போகிறானுங்க. அதான் இதில் கொஞ்சம் லைட்டாக வெறுப்பு. இதில் 50 பேர் வச்சு ஆடும்போது 15 நிமிஷம் ஆகுது மேட்ச். ஆனால் வந்து 100 பேர்லாம் வச்சாலும் ரொம்ப நேரம் ஆகும் மேட்ச் முடிக்கிறதுக்கு. சரி இப்போ இங்கே 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தனை ஓசிகள் எடுத்துகிறேன், இன்னொருத்தனுக்கு டேமேஜ் கொடுக்குறேன். ஆனால் போக மாட்டேங்குது, டேமேஜே போக மாட்டேங்குது. ஒரு க்ளோவல் போட்டுட்டு முன்னாடி ஏறலாம். இங்கேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸ்மோக் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒருத்தர் க்ளோவல் போட்டு நிற்கிறேன். பொழுக்குன்னு வாங்கிக்கும். அவ்வளோதான், க்ளோவல் போட்டாச்சு. அப்படியே முன்னாடி போவேன். இங்கே ஒருத்தருப்பான். இவனுக்கு ஒரு ஏம் வைப்பேன். ஆனால் எங்கேருந்து அடிப்பான்னு நான் பார்க்கவே மாட்டேன். பார்த்தா எனக்கு நேராக அங்கேருந்து அடிப்பான். கீழே படுத்துக்கிட்டு இதில் அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் படுத்துக்கிட்டு அடிப்பான். அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்பவும் சாக மாட்டான். இப்படி ஏறுவேன். டமால்னு யூஎம்பி ஏதோ ஏகே எடுத்து அடிப்பேன்னு நினைக்கிறேன். போட்டு ட்ரன்னு அடிச்சு போடும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இவங்ககிட்ட பைசன் இருக்குது. ஒரு மெடிக்கிட் ஒன்று போட்டுடலாம். அதாவது இது சாப்பிட்றலாம் மெடிசன். கடைசி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கடைசி ஜோனுக்கு வெளியே இருக்கான். இவனை மட்டும் போய் தேடி போட வேண்டியதாக இருக்குது. அதான் கொஞ்சம் வெறுப்பு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகணும். அதாவது ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் போகணும். அவன் வர மாதிரி தெரியல, நம்ம தான் போகணும் போல். மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்கான். நம்ம இந்த மலைக்கு அந்த சைடு கீழே இருக்கான். அவனை தேடி போயிட்டு நம்ம போட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நம்ம தேடி அவனை போய் போடணும் போல். போகலாம், பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம். ரொம்ப நேரமாக அவனை தேடி போயின்ட்டுருக்கேன். ரொம்ப தூரமாக அவனும் கிட்ட வர மாதிரி தெரியல, அவனும் தூரமாக போகிற மாதிரி தெரியுது. அப்பா மேலேருந்து கீழே இறங்கிட்டேன். ஹெல்த் வேறு ட்ரைன் ஆயிடுச்சு. ஹெல்த் வேறு ஃபால் ஆகிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. அப்படியே கிட்ட போகலாம் அவங்ககிட்ட. எங்கே இருக்கான்னு தெரியல கரெக்டாக. அவன் இந்த மலைக்கு அந்த சைடு இருப்பான்னு நினைக்கிறேன். இருப்பா, வெயிட் பண்ணுறா. வந்துட்டேன்டா. இதில் நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் ஸ்கோப் கஸ்டமைசேஷன், அடுத்து வந்து இது காஸ்டியூம் கஸ்டமைசேஷன், இதில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கேமோட ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். பார்த்துட்டேன் கடைசி. நீங்கள் இப்போ ஏறி அடிக்கலாம். இதில் கடைசியில் ஒரு எண்டு வரும். இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சுத்தமாக. மேலே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்னு நோட்டீஸ் பண்ணுங்கள் நல்லா. வின்னர் வெஜ் பிரியாணி டின்னராக என்ன இழவியாது புதுசாக என்னென்னவோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் முடிஞ்சுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் தான் என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும்படி இது உங்கள் எம்எல்ஜி ஸ்டீஃபன். பாய்.